அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு மற்றும் மாணவர்களுக்கும் எளிமையான முறையில் பயிலும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. மறக்காம பாருங்க. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி அப்படின்னா என்ன? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம்தான் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு. முத்து என்று அறிவியல் ஆத்திச்சூடியை பார்ப்போம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு. முத்து. சொல்லும் பொருளும். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. சொல்லும் பொருளும் இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து அப்துல் கலாம் ஐயா அவர்களால் எவ்வாறு பாராட்ட பெற்றார்? தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர். நெல்லை சு. முத்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றினார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றினார் நெல்லை சு. முத்து. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் நெல்லை சு. முத்து. எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் நெல்லை சு. முத்து? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலில் ஒரு பகுதி தான் இங்க பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு டேஷ் தேவை? ஔடதம் தேவை. ஔடதம் என்றால் மருந்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கண்டு குட்டல் அறி. ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஓய்வு குட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும்? ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஔடதமாம். எதிர்ச்சொற்களை தருக. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அடுத்ததான் நம்ம அடுத்த பாடம் பார்ப்போம். அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம். நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆழ்கடல் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும்
எந்திர மனிதனை படைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. இந்த பாடலின் பொருள் பாட்டை படித்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு முறை படித்து பாருங்க. கீழே ஒரு கட்டணம் கொடுத்துருக்காங்க, அது முக்கியமானது, கவனிங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர் பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார். அடுத்து மதிப்பீட்டு வினா பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் குடல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்குடல் வெளி. நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.